ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஆல்ரெடி பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருக்கார். என்னென்னா செந்தமிழ் தவிர்த்து கொஞ்சம் பேசிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க வாயில் அந்த பிளாஸ்டிக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டேப்பு, அது பிளாக் கலர் டேப் வந்து வாயில் ஒட்டிடுவோம். இன்னொன்று, அரசாங்கத்துக்கு எதிராகவோ அதாவது ராணி சொல்கிற விஷயங்களை ஒழுங்காக பண்ணாமல் மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி கேரக்டர் விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சேனாதிபதி கிட்ட சாவியை கொடுத்துட்டாங்க. ஸோ சேனாதிபதிக்கு அந்த உரிமை இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை வருது. யார் யாருக்குன்னா நம்ம திவாகருக்கும் சபரிக்கும். ஏன் வருது அப்படின்னா, திவாகர் நினச்ச விஷயங்களை சபரி பண்ணல, உடனே காண்டாயிட்டார். ஸோ அதனால் வந்து சபரி மேலே ஒரு காண்டாகிறாரு. நீ வந்து டபுள் கேம் ஆடுறா, ட்ரிபிள் கேம் ஆடுறா அப்படின்னு அவரும் வந்துட்டு அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாப்புல. ஸோ 2 பேருமே வந்துட்டு அவுட்டு. அப்படின்னு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஜெயிலில் போகிறதுல தப்பே கிடையாது. அதை சாண்ட்ரா வந்துட்டு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலில் போகணுன்றாங்க. ஆனால் விஜய் பார்வதி இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா எடுத்த முடிவு கரெக்டு. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த சேனாதிபதின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, இப்படி மிரட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் பிரச்சனை ஆகிடுமே. இப்போ தான் விஜய் பார்வதி கிட்டே பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். இவளை வச்சு ஒரு பெரிய பிளான் வேறு போட்டிருக்கோம். இப்போ சண்டே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நாமினேஷன் டைமில் நம்ம மட்டும் தான் போடணும். அன்புக்கு அங்கே தாக்க முடியாது. அன்புக்கு அங்கே தாக்க முடியலைன்னா அன்புக்கு அங்கே நம்மளை போட்டுருவாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது? அப்போ சைலண்ட்டாகவே இருந்துருவோன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. இது எப்படி? ஐயோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இந்த கேம் எடுத்துகிட்டு போகலாம். சரி, இவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பிரஜன் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்றது சத்தியமாக எனக்கு புரியல. பிரஜனை இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அதுக்கு மேலே இருக்கார். இவங்களாவது இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் சுத்தம் அப்படியே பராக் பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஜெயில் எனக்கு தெரிஞ்சு போகிறோம். இது வந்து கொஞ்சம் இஷ்யூவாக வரும். சாண்ட்ரா திரும்பவும் சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.